இந்த பகுதிக்கு பெரியவர்கள் நமக்கு குறித்திருப்பது மாயா விஷயம் நீக்குதல். மாயா விஷயம் நீக்குதல்னு குறித்திருக்கிறாங்க. மணிவாசக பெருமான் தில்லையில தங்கியிருந்த காலம். அங்கே அதிகாலை பொழுதுல மகளிர் நந்தவனவனத்துக்கு சென்று இறைவன் வழிபாட்டுக்கும் தாங்கள் விளையாடுவதற்கும் மலர்களை கொய்தவர். அதை பார்க்குறாரு மணிவாசகர். இந்த மலர்கள்னால் எத்தனை வகை அப்படின்னா, பெரிய புராணத்தில் சேக்கிழார் முருகநாயனார் புராணத்தில் சொல்கிறாரு. இன்னொரு இடம் சிவகாமி ஆண்டார் எரிபத்த நாயனார் புராணத்தில் சிவகாமி ஆண்டார் மலர் தொண்டு சொல்கிறப்ப அது சொல்கிறார். கோட்டுப்பூ, கொடிப்பூ, நிலப்பூ, நீர்ப்பூ அப்படின்னு 4 வகையான பூக்கள் தில்லையில். அப்போ இந்த கொடிப்பூக்கள், அந்த கொடிகளில் அந்த இலையே தெரியாத மாதிரி பூக்கள் மலர்ந்திருந்தன. அப்போ அந்த பெண்கள் இந்த மலர்களை கொய்யும் பொழுது கொடியோடு அப்படியே கொத்தா மலர்களை கொய்தார்கள். இந்த கொடிகளோடு கொய்யப்பட்ட அந்த பூவுக்கு படலை மாலைன்னு பேர். அப்படியே சூட்டலாம் சாமிக்கு, படலை மாலை அப்படின்னு சொல்லுவாங்க. கோட்டுப்பூ, கொடிப்பூ, நிலப்பூ, நீர்ப்பூ இப்படி இருக்கக்கூடிய நிலையில் அந்த மலர்கள் அப்படியே கொத்தோடு சூடுவது படலை மாலைன்னு பேர். இப்போ இது மாதிரி மலர் கொய்யும் பொழுது அந்த பெண்கள் இசையோட பாடல்களை பாடி மகிழ்ந்து இந்த மலர்களை எல்லாம் பறித்தார்களாம். அதை மணிவாசகர் பார்த்தார். அந்த பாட்டெல்லாம் எதேதோ பாட்டு பாடிட்டு இருந்தாங்க. அந்த பாட்டு உலகியல் பற்றியதாகவும் வெற்றுரைகளாகவும் அமைந்திருந்தன. நாம் இப்போ கேட்குற சினிமா பாட்டு மாதிரின்னு வச்சுக்கோங்க. வெற்றுரைகளாகவும் உலகத்தை பற்றியதாகவும் இருந்தன. இதை பார்த்த மணிவாசக பெருமான், இந்த மலரை நாம் சூட்டக்கூடிய பெருமான் நமக்கு இம்மை மறுமை என்று 2 பயன்களையும் தரக்கூடியவன். அதனால் அவன் புகழை பாடி பூ கொய்யலாமே அப்படின்னு அவனுடைய பொருள் சேர் புகழ்களை பாடி மலர் கொய்ய வேண்டும் என்று பாடின பகுதி தான் திருப்பூவல்லி. ஒவ்வொரு பாட்டிலையும் பூவல்லி கொய்யாமோ, பூவல்லி கொய்யாமோ, பூவல்லி கொய்யாமோம்பார். அந்த வள்ளினா கொடின்னு அர்த்தம். பூவல்லி கொய்யாமான அந்த கொடியோடு அந்த சேர்ந்த மலர்களை கொய்து அப்படின்னு அர்த்தம். மலர்கள் கொய்யும் பொழுது பாடக்கூடியது. அதில் முதல் பாட்டு நமக்கு பாடப்பகுதி. இணையார் திருவடி என் தலைமேல் வைத்தலுமே, வச்ச உடனே துணையான சுற்றங்கள் அத்தனையும் துறந்தொழிந்தேன். அணையார் புனல் தில்லை சிற்றம்பலத்தை ஆடுகின்ற புனையாளன் சீர்பாடி பூவல்லி கொய்யாமோ. இங்க சொல்றார், இறைவனுடைய திருவடிய இணையார் திருவடி. அது என்னங்க இணையார் திருவடி அப்படின்னா, அவனுடைய ஒரு திருவடிக்கு இணை மற்றொரு திருவடியே. ஒரு திருவடிக்கு இணை மற்றொரு திருவடி அப்படின்னா, சக்தி சொரூபமாக இருக்கக்கூடிய பராபர ஞானம் என்று சொல்லக்கூடியது 2 திருவடிகளும். திருவடிகள்ங்கிறது 2 என்ன அர்த்தம் அப்படின்னா, சக்தி சொரூபமாகியது பராபர ஞானமாக இருக்கக்கூடியது 2 திருவடிகளும். அந்த திருவடிகளுக்கு மேலே எதுவுமே கிடையாது. இணையார் திருவடி, அந்த 2 திருவடிகளுக்கு மேலானது என்பது ஒன்றுமே கிடையாது. அப்பேற்பட்ட மேலான பராபர ஞானமாகிய திருவடிகளை, சக்தி சொரூபமாகிய திருவடிகளை சிவபெருமான் என் தலைமேல் இழிவு போயும் என் தலையில வச்சான். அவன் திருவடிக்கு ஒப்பு அவன் திருவடி தான். ஆனால் எனக்கு ஒப்பு யாரையும் சொல்ல முடியாது. அவ்வளவு கீழானவன். இழிவுக்கு ஒப்பு யாருன்னு கேட்டால் நான் தான்.
உலகத்திலேயே இழிவான ஆள் யாருன்னு கேட்டால் நான் தான். அப்பேற்பட்ட என்னுடைய தலையில் அவன் ஒப்பற்ற திருவடிகளை வைத்தவுடனே வைத்தலுமே. எப்படி நடந்ததுன்னே தெரியலிங்க. நான் எதுக்கோ வந்தேன், திடீர்னு என்ன நடந்ததுன்னு தெரியல, சுவாமி அவன் திருவடியை தூக்கி வச்சிட்டார். ஒரு வேதியியல் மாற்றம். என்ன நடந்தது வேதியியல் மாற்றம்? வச்ச உடனே துணையான சுற்றங்கள் அத்தனையும் துறந்து ஒழிந்தேன். துறந்து, 2 வார்த்தை. அப்ப எனக்கு என்ன துணையான சுற்றங்கள் அப்படின்னா, இதுவரையிலையும் நான் எனக்கு துணை என்று பிழையாக கருதியிருந்த உலகியல் சுற்றங்கள், நான் துணைன்னு நினச்சிட்டு இருந்தனே, அது பூரா பிழை. அப்படி நினச்சிட்டு இருந்த சுற்றங்கள் எல்லாம் அவங்கவுங்க நினப்பில் வச்சுக்க வேண்டியதுதான். அது விரிக்கணும்னு இல்லை. யாருக்கு என்ன துணைன்னு யார் யார் நினச்சிருக்காங்களோ அது அவங்களுக்கு தான் தெரியும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஒருத்தருக்கு பணம் தான் துணைன்னு நினைப்போம், ஒருத்தருக்கு நான் சேர்த்து வச்சுக்கிற நிலபுலம் தான் துணைன்னு நினைப்போம், சில பேர் என்னை மனைவி தான் துணைன்னு நினைப்போம், சில பேர் என்னுடைய பிள்ளைங்க தான் துணைன்னு நினைப்போம். இல்லைங்க, எனக்கு சித்தப்பா தாங்க துணை, எனக்கு பெரியப்பா தாங்க துணை, எனக்கு மாமன் தாங்க துணை, எனக்கு நண்பர் தான், ஏங்க என் உயிர் தோழனுங்க அவன் தாங்க எனக்கு கடைசி வரல அப்படிம்போம். ஒவ்வொருத்தரும் ஆமாம் அப்படி அவங்க மாதிரி நினச்சிட்டு இருக்கிற மாதிரி யாரெல்லாம் துணை என்று உலகியல் பந்தத்தில் கருதி இருக்கக்கூடிய துணையெல்லாம் துணை இல்லை, அதை துணையான்னு நினைக்கிறது பிழை. அது மாதிரி நான் எனக்கு துணைன்னு பிழையாக நினச்சிட்டு இருந்தேனே, 1 2 இல்லை, அத்தனையும் துறந்து அத்தனையும் ஒளிந்தேன். அத்தனையும் சொல்றார். அப்போ இந்த துணைன்னு நாம கருதக்கூடியது என்ன பண்ணும் அப்படின்னா, நாம் இப்படி துணைன்னு கருதி அதில் பற்று கொண்டிருக்கக்கூடிய அந்த துணை நமக்கு மறுபடியும் அடுத்த பிறவிக்கு இந்த உலகத்துக்கு வரக்கூடிய சூழலைத்தான் உருவாக்கி கொடுக்குமே தவிர இறைவன் திருவடிக்கு போய் சேரக்கூடிய நிலையில் நமக்கு ஒருபோதும் துணை செய்யாது. அதான் துணையான சுற்றங்கள் அத்தனையும் மணிவாசகர் சொல்கிறார் இல்லையா, 6 கோடி மாயா சக்திகள் வேறு வேறுதம் மாயைகள் தொடங்கின ஆத்தமானார் அயலவர் கூடி நாத்திகம் பேசி நாத்தலும் பேரினர் சுற்றம் எனும் தொல்பசு குழாங்கள் பற்றி அழைத்து பதறினர் அப்படிம்பார். அப்போ ஆன்மா முற்பிறவில் செய்த தவத்தின் பயனாக உண்மை சரியை, உண்மை கிரியை, உண்மை யோகம், உண்மை ஞானம் என்று சொல்லக்கூடிய நிலையில் பயணப்படும். அப்படி பயணப்படும் பொழுது இறைவனே ஞானாசிரியனாக அந்த உயிருக்கு, ஆன்மாவுக்கு உபதேசம் செய்வதற்கு வருவான். அந்த உண்மை ஞானத்தை இறைவன் திருவடி கீழ் வைத்து காட்டுவான். அப்போ அந்த உணர்ந்து பக்குவமடைந்த ஆன்மாக்கள் அவன் திருவடியை எய்தி நிற்கும், வீடு வேறு எய்தும். இதான் இறைவன் நமக்கு படைக்கக்கூடிய தனுகரண புவனங்கள் கொடுக்கறது எதுக்குன்னா இதுக்கு தான். இந்த பிறவிலையாவது எந்த பிறவிலையாவது அது நடக்கும். இப்போ நாம் இப்போ நெருக்கி வந்துட்டோம் அப்படின்னா சரி, நமக்கு நம்ம நேம் ரெஜிஸ்டர்டுன்னு அர்த்தம், பதிவு பண்ணிட்டோம். நாம் என்னைக்காக இருந்தாலும் நமக்கு சீட்டு கன்ஃபார்ம், நிரந்தரமான சீட்டு. சிவபெருமான் திருவடி கீழே பர்மனண்ட் வீடு ரெடியாக இருக்குது. ஒவ்வொரு பிறவிலையும் ஒவ்வொரு வாடகை வீட்டில் குடியிருக்கிறோம். அது வாடகை வீடு. புல்லாய் பூடாய் புழுவாய் மரமாய் பல்விருகமாய் மாறி மாறி ஒவ்வொரு பிறவியிலையும் ஒவ்வொரு வீட்டில் வசிக்கிறோம். ஆனால் நமக்கு நிரந்தரமான வீடு, ஆமாம் ஆமாம் என்ன சொல்கிறது, பத்திரம் போட்டு ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் பதிவு பண்ண மாதிரி சரியைங்கிற நெறிக்கு வந்துட்டாவே நமக்கு பதிவாயிடுச்சுன்னு அர்த்தம்னு சைவ சித்தாந்தம் சொல்லு. அதன் பிறகு அந்த அது யாருக்கு, நாம் பதிவாயிட்டோன்னு உணர்கிற ஆன்மாக்களுக்கு, பதிவாயிட்டு நம்மது இல்லைன்னு நினைக்கிற ஆன்மாக்களுக்கு இல்லை. நாம் ரெஜிஸ்டர்டு ரிசர்வ்டுன்னு நினச்சி, ஐயோ நாம் சிவபெருமான் வீட்டுலகத்துக்கு போக தகுதியுள்ளவர்கள் நினைந்து நாளும் உருகி இறைவனுக்கு தொண்டுபடக்கூடிய ஆன்மாக்களுக்கு அடுத்தடுத்த பிறவியில் அடுத்தடுத்த படிநிலைக்கு கொண்டு போய் பெருமான் ஒரு பிறவியில் என்ன பண்ணிடுவார், பட்டா கொடுத்துடுவார். சிவலோகத்தில் பெருமான் திருவடிக்கு. அதான் இறைவன் இத்தனை கருணையும் செய்கிறது அதுக்கு தான். இப்படி இருக்கக்கூடிய அந்த நிலையில தான் மணிவாசகருக்கு திருவடி தீக்கை
இணையார் திருவடி எந்தலை மேல் வைத்தலுமேங்கிறது திருவடி தீக்கை கொடுத்தான். ஏன் இவர் வந்தது எப்படி வந்தார்? பாண்டிய மன்னனுடைய முதலமைச்சர் இல்லையா? அவர் பாண்டிய பேரரசினுடைய ஒரு மிகப்பெரிய பதவியில் இருக்கிறவரா வந்தார். வந்த பணி குதிரை வாங்கணும். கையில் இருக்கிறது பாண்டிய மன்னன் கொடுத்த பணம். அவர் நினைப்பு பூரா எங்க இருந்துச்சு? பாண்டிய மன்னனும் அவன் செஞ்ச பணி, அவன் கொடுத்த பணியிலும் இருந்துச்சு. இப்படி வந்தவர் திருவடியை தலைமையில வச்ச உடனே எல்லாத்தையும் துறந்தார். நான் முதலமைச்சர், பாண்டிய மன்னன் எனக்கு இவ்வளவு பணம் கொடுத்தான், குதிரை வாங்கிட்டு வர சொன்னான், இதெல்லாம் என்ன ஆயிடுச்சுங்க? அத்தனையும் துறந்தார். துறந்து என்ன பண்ணாராம்? ஒளிந்தேன்ட்டார். அதோட துறந்தாச்சு. நான் இதை விட்டுட்டேன்லாம் சொல்லலையா? அது துறந்ததே ஒளிஞ்சிச்சு, அவ்வளோதான். நான் விட்டுட்டு நான் இதை விட்டுட்டேங்க, டீ காப்பி விட்டுட்டேங்க, டீ பார்த்துக்கிட்டே டீ காப்பி விட்டுட்டேன்னு சொல்கிறேன். துறந்து ஒளிந்தேன், அதை விட்டு ஒளிஞ்சாச்சு. அந்த 2 திருவடிகள் மட்டும்தான் இப்போ இருக்குது. மற்றதெல்லாம் என்ன ஆயிடுச்சு? இப்போ திருவடிகள் உள்ள வந்ததுனால உள்ள இருந்த அத்தனையும் என்னாச்சுங்க? போயிடுச்சு, ஒளிஞ்சிடுச்சு. அத்தனையும் ஒளிஞ்சு போச்சு. அதனால் அந்த பெருமான் திருவடி தீக்கை கொடுத்தான். என்னுடைய அறிவை முழுமையாக என் உள்ளத்தை ஆண்டு கொண்டான், என்னை ஆண்டு கொண்டான். என் உள்ளம் முழுக்க நிறைந்திருந்தது அவனுடைய 2 திருவடி மட்டும்தான். அது பராபர ஞானம் என்பதனால் அந்த ஞானமாகிய நிலையில் இருந்தேன். அதனால் அணையார் புனல் தில்லை அம்பலத்தை ஆடுகின்ற புனையாளன். அதனால் இங்கே அணையார் புனல் அப்படின்னா நீர்வளத்தை சொல்கிறார். நீர்வளம் நிறைந்திருக்கக்கூடிய தில்லை, புனைனா தெப்பம், புனையாளன். அப்போது தெப்பம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சில மரக்கட்டைகளை எல்லாம் சேர்த்து ஒன்றா கட்டினதுக்கு பேர் தெப்பம் அப்படின்னு அர்த்தம். இங்கே மணிவாசகர் இன்னொரு பதிகத்தில் சொல்கிறப்ப அஞ்செழுத்தின் புனை பிடித்து கிடக்கின்றேனே, அப்படி தெப்பமாக இருக்கிறது எது? அஞ்செழுத்து. அப்படி அந்த பெருமான் அம்பலத்தில் ஆடுகின்றான். அவன் உயிர்களுக்கு தெப்பமாக இருக்கிறான், புனையாளன். பிறவிங்கிற கடல்ல பல எல்லையே தெரியாம கரையே தெரியாம தவித்து கொண்டிருக்கக்கூடிய ஆன்மாக்கள் கரையேறுவதற்கு தெப்பமாக இருப்பவன் அவன், அவனுடைய அஞ்செழுத்து. அப்பேற்பட்ட பெருமானுடைய புகழ் சீர் புகழை பாடி பூவ கொய்யலாம், பூவல்லி கொய்யாமோ அந்த பாட்டில் சொன்னார். அடுத்து திருவுந்தியார் என்ற பகுதி.